Okay. Good morning. அனைவருக்கும் வணக்கம். ஸோ டுடே கிளாஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம விவிகே அகாடமி, அதாவது விவிகே கெமிஸ்ட்ரி கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக கிளாஸ், ஆன்லைன் கிளாஸ் அண்ட் டெஸ்ட் பேஸ் போய்கிட்டு இருக்கு. நம்ம கோச்சிங் கிளாஸில் பார்த்தீங்கன்னா பிஹெச்டிஆர்பி, என்செட்டு, யூஜிடிஆர்பி இந்த எக்ஸாமோட கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட்டுக்கு நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸும் டெஸ்ட் பேஸும் நடத்திக்கிட்டு இருக்கோம். அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மளோட அகாடமியோட ஓன் வெப்சைட் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஓன் வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ தான் வந்து நம்ம வந்து டெஸ்டிங்லாம் முடிஞ்சு நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது ஜாயின் பண்ணி கிளாஸ் ஜாயின் பண்ணி இன்னும் வெப்சைட்டில் ஆட் ஆகாமல் இருந்தீங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி நம்ம குரூப்பில், நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு ஒரு லிங்க் ஷேர் பண்ணியிருக்கேன். வெப்சைட் லிங்க் ஷேர் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதை ஜாயின் பண்ண முடியாட்டி எனக்கு கால் பண்ணி கேட்டு எப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ப்ராசஸ் கேட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி வந்து நம்ம வந்து கிளாஸ் அட்டன் பண்ணுறது, எப்படி வந்து ரெக்கார்டிங் கிளாஸ் பார்க்குறது, எப்படி டெஸ்ட் அட்டன் பண்ணுறது, இதுதான் உங்களோட வேலை. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிளாஸ். இப்போ கிளாஸ் அட்டன் இதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேஜ், ஸ்டூடெண்ட் பேஜ் இப்போ தான் உங்களுக்கு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மை கோர்ஸ் இருக்குது. மை கோர்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்க கோர்ஸ், நீங்கள் என்ன கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கிங்க, அதான் மை கோர்ஸ் அப்படின்றது. தென் எத்தனை டெஸ்ட்டு நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கிங்க, உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது. ஓகேங்களா? பெர்ஃபார்மன்ஸ் இது 50% மீன்ஸ் ஒரு பகுதி அளவு தான் நீங்கள் படிக்கிறீங்க, அந்த ஒரு குறிப்பிட்ட அளவு தான் படிக்கிறீங்க. இன்னும் நீங்கள் எஃபர்ட் போட்டு இதோட கொஞ்சம் அதிகமாக படிக்கணுன்றதுக்காண்டி உங்களை ஒரு ஒரு ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்காண்டி என்ன செஞ்சுருக்கோம், இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸை கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதுதான் இதோட நோக்கம். அதுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த மை கோர்ஸில் நீங்கள் என்ன சொன்னேன், மை கோர்ஸில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கிற கோர்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த எக்ஸாம்பிளாக மை கோர்ஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதெல்லாம் வந்து நீங்கள் இங்கே காமிக்க, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிற கோர்ஸ் காமிக்கும். யூஜிடிஆர்பி கிளாஸ் ஜாயின் பண்ணாலும், பிஹெச்டிஆர்பி கிளாஸ் ஜாயின் பண்ணாலும், இல்லை பிஹெச்டிஆர்பி டெஸ்ட் பேஜோ யூஜிடிஆர்பி டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணாலும் இங்கே ஷோ ஆகும். நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிற கோர்ஸ் இங்கே ஷோ ஆகும். ஓகேங்களா? அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, சப்போஸ் யூஜிடிஆர்பி டெஸ்ட் பேஜ் இருக்கு, அங்கே வந்து ஃபஸ்ட்டு இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா, கண்டினியூ லைன் கொடுத்தீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஷெட்யூல் ஆகும். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து டெஸ்ட் நம்பர் 1, டெஸ்ட் நம்பர் 2 டேட் டைமோட உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அதை நீங்கள் வந்து டைம் ஸ்டார்ட் பண்ண பிறகு, டைம் ஆன பிறகு நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தென் இது டெஸ்ட்டுக்கு. அதுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா, வெயிட் மினிட், அதுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா கிளாஸ், ஆன்லைன் கிளாஸ். ஆன்லைன் கிளாஸ் இதுதான் ஆன்லைன் கிளாஸோட செகண்ட் இமேஜ் தான். செகண்ட் தான் ஆன்லைன் கிளாஸோட இமேஜ். ஓகேங்களா? இன் ப்ராக்ரஸ் மீன்ஸ் கிளாஸ் வந்து இன்னும் டைரக்ட் முடியலை இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதுக்கு எடுத்து கம்யூனிட்டி லேர்னிங் கொடுக்கும்போது இது என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த யூனிட் நம்ம வந்து என்ன செய்வோம், ஒவ்வொரு யூனிட் நம்ம வந்து மென்ஷன் பண்ணி தான் கிளாஸ் வீடியோஸ் நோட்ஸ்லாம் நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னு இந்த சைடு ஆப்ஷனில் கோர்சஸ் இருக்கா, கோர்சஸ் என்ன இருக்கும், ப்ரோஸ் கோர்ஸ் இருக்கும். தென் மை கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ண கோர்ஸ். ப்ரோஸ் கோர்ஸ்னா என்ன அப்படின்னா, நீங்கள் இதில் வந்து வேற ஏதாவது நம்ம இன்ஸ்டியூட்ல வேற ஏதாவது கோர்ஸ் ஜாயின் பண்ணுறீங்க, அப்போ பிஜிஆர்பியோ இல்லை யூஜிடிஆர்பியோ இல்லை ஒரு டெஸ்ட் பேஜோ ஏதாவது ஒன்று ஜாயின் பண்ணுறீங்க வச்சுக்கோங்க, ஏதாவது ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஃபுல்லாக இதில் ஷோ ஆகும். இது அந்த நம்ம 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 அகாடமியில் என்னென்ன கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம், ஓகேங்களா, என்னென்ன கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம், ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் வந்து இங்கே வந்து உங்களுக்கு வந்து வியூ ஆகும். ஸோ அதை நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ்க்கு பார்த்துட்டு பே பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இது பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஒரு இந்த பிஜிஆர்பி டெஸ்ட் பேஜ் நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க. இது ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா என்ன பண்ணும், இது டீட்டெயில்ஸ் கொடுத்து என்ன பண்ணும் அப்படின்னா, சைடில் என்ரோல் கொடுக்கும். என்ரோல் கொடுத்த பிறகு என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் காமிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 இருக்கும். என்ன இருக்கும், யூபிஐ ஐடி இருக்கும், கியூஆர் கோட் இருக்கும். இது 2 பயன்படுத்தி 2 யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணி முடிச்சுட்டு அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு என்ன பண்ணோம் அப்படின்னா, கீழே உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ரெஃபரன்ஸ் ஐடி கார்டில் வந்து உங்களுக்கு வந்து இது தெரியும்ல, ஜிபே பண்ணும்போது அல்லது ஃபோன்பே பண்ணும்போது உங்களுக்கு வந்து டிரான்சாக்ஷன் நம்பர் இருக்கும். அந்த நம்பரை இங்கே என்ட்ரி பண்ணிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை இந்த சூஸ் ஃபைல் இருக்குல்ல, சூஸ் ஃபைல் இங்கே பண்ணி சூஸ் ஃபைல் கிளிக் பண்ணால் ஏதாவது ஒரு ஆப்ஷன் ஏதோ அந்த ஃபைல் அந்த எதை நீங்கள் வந்து எப்படி
பே பண்ணீங்களோ அந்த பேமெண்ட் டீட்டெயில்ஸோட ஸ்க்ரீன்ஷாட் வந்து இங்கே வந்து அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணிட்டு செய்யணும். சப்மிட் பேமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஏன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட்டு ஆயிரும். நீங்கள் வந்து பேமெண்ட் எங்களுக்கு வந்துடும், டீட்டெயில்ஸ் எனக்கு வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து அந்த கோர்ஸில் உங்களுக்கு அசைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இதுதான் வந்து நீங்கள் வந்து நியூவாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இது. ஓகேங்களா? அதுக்கு இருக்கு வெயிட் மினிட். தென் லேர்னிங்ல என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு லைவ் கிளாஸ் இருக்கும். லைவ் கிளாஸ் அப்படின்னா நம்ம வந்து லைவ் கிளாஸ் இருக்கும். டெய்லி மண்டே டு ஃப்ரைடே எல்லா பிஜிடிஆர்பி இருக்கட்டும் யூஜிஆர்பி இருக்கட்டும் டெய்லி உங்களுக்கு வந்து கிளாஸ் போய்கிட்டு இருக்கு. மண்டே டு ஃப்ரைடே கிளாஸ் போய்கிட்டு இருக்கு. லைவ் கிளாஸ் ஷெடியூல் வந்து இங்கே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். என்ன டேட்டில் என்ன டைமிங் கிளாஸ் இருக்கு. பிஜிடிஆர்பி கிளாஸ் உங்களுக்கு நீங்கள் பிஜிடிஆர்பி செஞ்சீங்கன்னா பிஜிடிஆர்பி ஆன்லைன் கிளாஸ் லைவ் கிளாஸ் டேட் வித் டைம் உங்களுக்கு ஷோ ஆகும். நீங்கள் அந்த டைமில் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, ஒவ்வொரு கோர்ஸ் ஓகேலாம். தென் டைம் டேபிள் தான் அவங்களுக்கு என்ன ஷோ ஆகும் அப்படின்னா இந்த வீக் இந்த இருக்குல்ல இது உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த மாதிரி ஷோ ஆகும் உங்களுக்கு வந்து எப்படி சண்டே 6 இன்னைக்கு சண்டே 16th சண்டே உங்களுக்கு என்ன கிளாஸ், மண்டே என்ன கிளாஸ், இந்த மாதிரி கொஞ்சம் நான் அப்டேட் பண்ணல. இந்த வீக் இந்த நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவேன். வீக்லி ஒன்ஸ் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவேன். மண்டே டு ஃப்ரைடே வந்து அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஷோ ஆகும். இந்த இடத்துல வந்து டைமிங் முதற்கொண்டு எல்லாமே உங்களுக்கு வந்து ஷோ ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து டைம் டேபிளோட வியூ. இங்கே இந்த டைம்ல பார்த்தீங்க செஞ்சுக்கலாம் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், கிளாஸை அட்டன் பண்ணிக்கலாம். இந்த ரெக்கார்டிங் வீடியோஸ் என்ன அப்படின்னா இதுதான் உங்களுக்கு ரெக்கார்டிங் வீடியோஸ். ஓகேங்களா? இதுல நீங்க பாத்துக்கலாம். இல்ல அப்ப நீங்க வந்து இதுல ஷோ ஆகட்டி இது எக்ஸாம்பிளா உங்களுக்கு இதுல ஷோ ஆகட்டி கூட இருக்குல்ல. இப்ப மை கோர்ஸ்ல போய் நீங்க வந்து என்ரோல் இருக்குல்ல இந்த யூஜிஆர்பி தமிழ் மீடியம் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு என்ன யூனிட் அதுக்குள்ள வீடியோ. இப்ப அடுத்து யூனிட் 6 சால்வ் பண்ண போறேன். அந்த யூனிட் 6 வீடியோஸ் டாபிக் அந்த வீடியோ இந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனை. ஓகேங்களா? இது அந்த இது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் போடும்போது யூனிட் மென்ஷன் பண்ணி போட்டா நீங்க உங்களுக்கு வந்து பார்த்து படிக்கிறது ஈஸியா இருக்கும். ஓகேவா? தென் வீடியோ ப்ரோக்ரஸ் அப்படின்னா நீங்க எவ்வளவு வீடியோஸ் பார்த்துருக்கீங்க, தென் எவ்வளோ அசைன்மெண்ட் தனியாக கொடுப்பேன். அது உங்களுக்கு நீட் கிடையாது, இருந்தாலும் பார்ப்போம். ஸோ எவ்வளோ வீடியோஸ் வந்து இப்போ நம்ம ஒரு 12 வீடியோஸ் அனுப்பியிருக்கேன் அப்படின்னா 12 எத்தனை பார்த்துருக்கீங்க, ஒரு வீடியோவா 2 வீடியோ 3 வீடியோ 60 வீடியோ எனக்கு ஷோ ஆகும். நான் பார்த்துக்கலாம், நீங்களும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? தென் ஸ்டடி மெட்டீரியல் மீன்ஸ் என்ன அப்படின்னா நம்ம கொடுக்குற கிளாஸ் நோட்ஸாக இருக்கட்டும். ஓகேங்களா? கிளாஸ் நோட்ஸ் இப்போ வியூ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மெட்டீரியல் ஓப்பன் ஆகும். இதுதான் நம்ம கிளாஸ் நோட்ஸ். இப்படி ரைட் பண்ணி தான் நம்ம செய்வோம். கிளாஸ்ல டீச் பண்ணியிருப்பேன். லைவ் கிளாஸ்ல இந்த மாதிரி ரைட் பண்ணி தான் டீச் பண்ணியிருப்பேன். ஸோ இதுதான் ஓகேங்களா? இதுதான் பார்த்தீங்கன்னா என்னது அப்படின்னா கிளாஸ் நோட்ஸ். கிளாஸ் நோட்ஸ் உங்களுக்கு அவ்வளோ தேவைப்படாது. ஏன்னா வீடியோஸ்ல கிளாஸ் நோட்ஸ் இருக்கும். அதை எழுதி ரைட் பண்ணுவேன். நீ வீடியோஸ் பார்க்கும்போது கவனிச்சு நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? தென் மெட்டீரியல் ட்ராக்கிங் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து இஷ்யூ இருக்காது. ஏன்னா நம்ம மெட்டீரியல் வந்து எவ்வளவு மெட்டீரியல் கொடுக்குறோம் அது உங்களுக்கு தேவையில்லை. அடுத்த டெஸ்ட் வரும்போது என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இங்க வந்து ரைட் டெஸ்ட்னு வரும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி காமிக்கும். இது வந்து டெஸ்ட் முடிச்ச பிறகு காமிக்கும். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இந்த சைடுல இதுல என்ன ஆகும், உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் PDF ஓப்பன் ஆகும். இந்த சைடு ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் கூட அந்த ஆப்ஷன்ஸ் வரும். உங்களுக்கு எந்த ஆப்ஷன் அந்த கொஸ்டினை பார்த்துட்டு எந்த ஆப்ஷன் கரெக்ட் ஆப்ஷனோ அதை சூஸ் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா எங்க இந்த கடைசியில இந்த இடத்துல உங்களுக்கு வந்து என்ன காமிக்கும், சப்மிட் ஆன்சர் காமிக்கும். இந்த இடத்துல ஆப்ஷன் சப்மிட் காமிக்கும். சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரைட்டா சப்மிட் கொடுத்த பிறகு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜ் ஓப்பன் ஆன பிறகு ரைட்டா நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட சப்மிட் ஆயிடும். உங்களோட ஸ்கோர் எனக்கு வந்துடும். இதுதான் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ப்ராசஸ், வேற ஒன்றும் கிடையாது. ஈஸிவே ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. சைடில் கொஸ்டின் இருக்கும், சைடில் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த கொஸ்டினை பார்க்க போறீங்க, இந்த ஆப்ஷன் பார்க்க போறீங்க, ரைட் ஆப்ஷனை சூஸ் பண்ண போறீங்க, நெக்ஸ்ட் கொஸ்டின் போக போறீங்க. அவ்வளோதான், சிம்பிள். ஓகேங்களா? இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து டெஸ்ட் அட்டன் பண்ண வேண்டிய இந்த ப்ராசஸ். இப்படிதான் நீங்க டெஸ்ட் அட்டன் பண்ணணும். தென் கிளாஸ் வந்து நீங்க வந்து சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஆல்ரெடி கோர்ஸ்ல ஜாயின் பண்ணவங்களா இருக்கட்டும், இல்லை வந்து புதுசா நீங்க ஏதாவது கோர்ஸ் சூஸ் பண்ணணும், நீங்க வந்து ஒரு ஏதாவது டெஸ்ட் பேஜோ இல்லை வேற ஏதாவது
கிளாஸ் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நம்ம அகாடமியில ஒன்லி கெமிஸ்ட்ரி தான் பண்ணிட்டு இருக்கோம். இதுல வேற எந்த கோர்ஸ் பண்றது கிடையாது. ஒன்லி கெமிஸ்ட்ரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ கெமிஸ்ட்ரி ரிலேட்டடா நம்ம யூஜிஆர்பி, டிஎன்செட் அண்ட் பிஜிஆர்பி இந்த 3 கோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வேற எதாவது கோர்ஸ் வேணும்னாலும் நீங்க எந்த நம்ம வெப்சைட் மூலமாவே நீங்க என்ரோல் பண்ணிக்கலாம். என்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து என்ரோல் பண்ண பிறகு எனக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும், எனக்கு வந்து அலர்ட் வரும். நாங்க உங்களை கான்டாக்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க அந்த கோர்ஸ் அசைன் பண்ணிடுவோம். இதுதான் வந்து நம்ம ப்ராசஸ். ஓகேங்களா? இதுல நீங்க வந்து ரொம்ப இது வந்து உங்களுக்கு ஃபிளெக்சிபிளா இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு உள்ள ஒன்றும் பண்ண தேவையில்லை, ரொம்ப ஃபிளெக்சிபிளா இருக்கும். ஸோ ஈஸியா நீங்க வந்து ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணணும். உங்க கோர்ஸை நீங்க சூஸ் பண்ணணும், அதுக்கு ரெக்கார்டிங் கிளாஸ் பார்க்கணும், அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணணும். ஓகே, இவ்வளவுதான். இதுல ஏதாவது உங்களுக்கு இஷ்யூ இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க வந்து ஃப்ரீயா நீங்க கால் பண்ணி பேசலாம். ஒரு இஷ்யூ இல்லை, நாங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? தென் இப்போ நிறைய பேர் நம்மளுக்கு வந்து என்கொயரி நிறைய வருது. நம்மளோட குரூப்ல இருக்கவங்க குரூப்ல நம்ம கிளாஸை பத்தி சொல்லி வர்றவங்க எனக்கு வந்துட்டு கேட்கறது என்ன அப்படின்னா, எக்ஸாம் எப்போ சார் வரும்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. எக்ஸாம் எப்போ வரும்னு சொல்லி அந்த மைண்ட் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எக்ஸாம் எப்போ வரும்னு சொல்லி உங்களுக்கு வந்து மைண்ட் செட் வந்துச்சு அப்படின்னா, எக்ஸாம் நீ வரலையே, எக்ஸாம் எப்போ வரும் அந்த மாதிரி நீங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா படிக்க ஆரம்பிக்க மாட்டீங்க. ஓகேங்களா? நீங்க கண்டிப்பா எக்ஸாம் வரப்போகுது, அது நம்ம தெரிஞ்சதுதான். கண்டிப்பா எக்ஸாம் வரப்போகுது நமக்கு தெரிஞ்சதுதான். ஆனா நம்ம அந்த எக்ஸாம் தயாராகிட்டோமா, இந்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸாம் தயாராகிட்டோமா நீங்க யோசிச்சுக்கணும். எக்ஸாம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு முன்னாடி, யோசிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த எக்ஸாமுக்கு தயாராகிட்டோமா, அந்த 10 யூனிட் முடிச்சிட்டோமா, தமிழ் எலிஜிபிலிட்டி முடிச்சிட்டோமா, அதை நீங்க கேட்டுக்காங்க. நீங்களே உங்களே கேட்டுக்காங்க. ஓகேங்களா? எக்ஸாம் கண்டிப்பா வரப்போகுது, அந்த மாதிரி யோசிக்காது. எக்ஸாம் வந்து வருமா, எப்போ வரும் அந்த மாதிரி யோசிக்காதீங்க. நீங்க ப்ரீ பிளானா எக்ஸாம் வர்றதுக்கு முன்னாடி 10 யூனிட்டவும் கம்ப்ளீட்டா படித்தா மட்டும்தான் என்ன செய்ய முடியும், நீங்க வந்து எக்ஸாமை 100% கிராக் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ப்ரீ பிளான் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட சக்ஸஸ் வந்து 80% கம்ப்ளீட் ஆயிடும். ப்ரீ பிளான படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா ரிமைனிங் 20% வந்து அப்போ நீங்க அந்த ப்ரீ பிளானா படிக்க ஸ்டார்ட் பண்ணி ஒரு முடிவு பண்ணி நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 80% சக்ஸஸ் உங்களுக்கு கன்ஃபார்ம். அதுக்கு எடுத்து நீங்க போற எஃபர்ட், நீங்க எப்படி படிக்கிறீங்க, கண்டினியூஸா படிக்கிறீங்களா, எந்த ஒரு லேக் இல்லாம படிக்கிறீங்களா, எப்படி வந்து டெஸ்ட்ல மார்க் எடுக்கிறீங்க, அதுதான் 20%. ஸோ இது ரெண்டுமே பண்ணிட்டீங்கன்னா ப்ரீ பிளானா படிக்க ஸ்டார்ட் பண்ணணும், ப்ராப்பரா படிக்கணும். இந்த ப்ரீ பிளான் ப்ராப்பர் இந்த ரெண்டும் உங்களுக்கு வந்து இருக்கு, நீங்க கரெக்டா ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து இந்த எக்ஸாம்ல 100% போஸ்ட் வாங்கி போயிட்டே இருக்கலாம். எந்த ஒரு டவுட் இல்லை, நோ டவுட். ஓகேங்களா? ஸோ நம்ம அகாடமி உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபிளெக்சிபிளா இருக்கும். ஓகேங்களா? கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்துச்சு, நான் சொல்றேன். அதாவது ரெக்கார்டிங் வீடியோஸ் ஒரு சில பேருக்கு கொடுக்க முடியல. இனிமேல் ரெக்கார்டிங் கிளாஸ் வந்து இஷ்யூஸ் இருக்காது. இந்த கிளாஸ் வந்து எவ்வளவு நாளைக்கு இருக்கும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, எக்ஸாம் வர வரைக்கும் இருக்கும். எக்ஸாம் எப்போ தான் தெரியும், எக்ஸாம் வர வரைக்கும் இந்த கிளாஸ் இருக்கும். கண்டினியூஸா ரிப்பீட்டடா கிளாஸ் போயிட்டு தான் இருக்கும். ஓகேங்களா? அதெல்லாம் ஒரி பண்ண தேவையில்லை. ஸோ இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ யாரும் அந்த எக்ஸாம் வருமா வராதா, எப்பசா வரும் அந்த மாதிரி கேள்வி கேட்கறது விட்டுட்டு உட்காந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அதான் உங்களோட லைஃபுக்கு நல்லது. ப்ளஸ் வந்து ஈஸியா ஒரு நல்ல நிலைமைக்கு போகணும் அப்படின்னா அந்த மாதிரி எண்ணங்களை விட்டணும். இதுதான் இந்த எக்ஸாம் படிக்க போறோம், பிஎஸ்சி பிஎட் முடிச்சிருக்கோம், எம்எஸ்சி பிஎட் முடிச்சிருக்கோம், டெட் கிளியர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து யூஜிஆர்பி நீங்க வந்து கிளியர் பண்ணலாம். ப்ளஸ் எப்போ கிளியர் பண்ண முடியும், ப்ரீ பிளானா ப்ராப்பரா படிச்சா கிளியர் பண்ணிடலாம். தென் பிஜிஆர்பி கன்ஃபார்ம் நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பா வரப்போகுது, அது எந்த மாற்றம் கிடையாது. பிஜிஆர்பி கண்டிப்பா வரப்போகுது. நம்மளுக்கு இருக்கிற 3 எக்ஸாம் டிஎன்செட், பிஜிஆர்பி, யூஜிஆர்பி கன்ஃபார்ம் வரப்போகுது. யாரும் லேசியா இருக்க வேணாம், படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. எந்த ஒரு லேக் இல்லாம படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ எந்த ஒரு நெகட்டிவ் திங்க் இல்லாம படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. தயவுசெய்து எக்ஸாம் எப்பசா வரும், எக்ஸாம் வருமா அப்படின்ற ஒரு மைண்டுக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா படிக்க மாட்டீங்க. கண்டிப்பா எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது, போஸ்டிங் பண்ண முடியாது. அந்த மைண்ட் செட் இல்லாம ப்ரீ பிளானா ப்ராப்பரா படிச்சு எக்ஸாம் முன்னாடி நோட்டிஃபிகேஷன் முன்னாடி 10 யூனிட் முடிச்ச பிறகு, நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு அந்த 10 யூனிட் ரிவைஸ் பண்ணணும், கொஸ்டின் நிறைய அடிச்சு பார்க்கணும். அந்த
அந்த நோட்டிஃபிகேஷன் எடுத்து கொடுக்குறதுனால இது மாதிரி யூஸ் பண்ணணும் ரிவைஸ் பண்ணுறதுக்கு லார்ஜ் நம்பர் ஆஃப் அதாவது அதிகமான எண்ணிக்கையிலான கொஸ்டின்ஸ் நம்ம வந்து கிளியர் பண்ணி பார்க்கணும், அதாவது அடிச்சு பார்க்கணும். ஓகேங்களா? அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் தெரிஞ்சுக்கணும். ப்ளஸ் அந்த கொஸ்டின்ஸை அடிச்சு பார்க்கணும். நிறையா டெஸ்ட் வந்து நம்ம வந்து அடிச்சு பார்க்கணும். எப்போ நோட்டிஃபிகேஷன் அடுத்து அது நம்ம சென்டரில் பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி ஆகட்டும், யூஜிடிஆர்பி ஆகட்டும், அதுக்கு செப்பரேட்டாக கொஸ்டின் பேங்க் கொடுக்குறோம். ஒரு 5000 கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 500 above கொஸ்டின்ஸ் இருக்கிற மாதிரி கொஸ்டின் பேங்க் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் வித் எக்ஸ்பிளனேஷனோட. அது நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு மெட்டீரியலை விட கொஸ்டின் பேங்க் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ வேணும்ன்றவங்க நம்ம இதில் மெட்டீரியல் ஒருத்தா கொடுத்துட்டு இருக்கோம், ப்ளஸ் கொஸ்டின் பேங்க் ஒருத்தா கொடுத்துட்டு இருக்கோம். வேணுன்றது அதையும் நீங்க பை பண்ணிக்கலாம். ஆனால் நீங்களா படிச்சீங்களா யோசிச்சுக்கலாம். மெட்டீரியல் வாங்குற கொஸ்டின் பேங்க் பிரச்சனை, கொஸ்டின் பேங்க் தென் மெட்டீரியல் கொடுக்குறது எந்த அளவுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் வாங்கி ஓனா படிக்க முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு வாங்கி படிக்க பிரச்சனை இல்லை. ரெண்டுமே நாங்கள் ஒருத்தா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓனா படிச்சுங்க சார், நான் ரொம்ப நாளாக பிஜிடிஆர்பி படிச்சுட்டு இருக்கேன் சார், எனக்கு படிக்கிற அதாவது அந்த நாலேஜ் இருக்கு சார் அப்படின்னா வாங்கி படிங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் எனக்கு கொஞ்சம் ஒரு ஃபாலோ அப் இருந்தால் சார் படிக்க முடியும், ஒரு ஸ்டிமுலேஷன் இருந்தால் சார் படிக்க முடியும் அப்படின்னு நினைக்கலாம். கண்டிப்பாக நம்ம அகாடமியை சூஸ் பண்ணி ஜாயின் பண்ணி படிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கான்செப்ட் என்ன கான்செப்ட் நான் நிறைய சொல்லியிருக்கேன். அது வெரி லோ ஃபீஸ். நம்ம ஆன்லைன் கிளாஸ் வாங்குற ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. யூஜிடிஆர்பிக்கு 8000 ஃபீஸ், பிஜிடிஆர்பிக்கு 10,000 ஃபீஸ். இதுதான் அவங்களோட ஃபீஸ். இதுலேருந்து நாங்கள் சேஞ்ச் பண்ணவே மாட்டோம். ஓகேவா? இந்த ஃபீஸில் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம், இந்த ஃபீஸில் நாங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இனிமேல் இந்த ஃபீஸ் தான் பண்ண போகிறோம். இது ஏதாவது உங்களுக்கு வந்து மெட்டீரியல் காஸ்ட்டோ இல்லை ஏதாவது இருந்தால் சம் சேஞ்சஸ் இருக்கலாம். ஆனால் ரொம்ப சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. நம்ம அகாடமியோட கான்செப்ட் லோ ஃபீஸ் கான்செப்ட் தான். ஓகேங்களா? லோ ஃபீஸில் ஒரு பெர்ஃபெக்டான ஒரு குவாலிட்டியான ஒரு கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ், டெஸ்ட் கொடுக்குறது எங்களோட கான்செப்ட், எங்களோட எய்ம். ஓகேங்களா? ஸோ இந்த கிளாஸ் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணலாம். இதுதான் நம்மளோட வெப்சைட்டு. ப்ளஸ் இதில் தான் நம்ம என்ன செய்யணும், நம்ம வந்து நீங்கள் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணுறது, ரெக்கார்டிங் கிளாஸ் பார்க்குறது, டெஸ்ட் அட்டன் பண்ணுறது. ஓகேங்களா? இது ஏதாவது உங்களுக்கு இஷ்யூஸ்னா கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணுங்கள். ஃப்ரீயாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எந்த ஒரு தயக்கம் இல்லாமல் கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு புரிய மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.